ஆட்சியில பங்குன்னு கோரிக்கை முன்வைத்து யாருக்கிட்ட போயிட்டு இருக்காங்க? பேசிக்கிட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருக்காங்க. அது அந்த கட்சிக்கு பேசுற உரிமை இருக்கு, அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அதுல ஒன்றும் எனக்கு புதிய செய்தியா தெரியல. எல்லா கட்சிகளும் கேட்கற உரிமை இருக்கும் இல்லையா? அதை போய் நம்ம ஒன்றும் மோட்டிவேஷன்லாம் சொல்ல முடியாது. சமீப காலமா விஜய் ஆதரிச்சு பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில திருச்சி வேலுசாமி ஒரு கருத்து சொல்லுவாரு, உடனே அவருக்கு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்லுவாரு. அது மாதிரி ஒன்றியத்துல இருந்து டெல்லியில இருந்து 2 காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் இங்க வருவாங்க. ஒருத்தர் திமுகவோட தான் கூட்டணி தொடர்றதுன்னு அறிவிக்கிறாரு. இன்னொருத்தர் விஜய் அசைக்க முடியாத அரசு சக்தியா வளர்றாரு அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் தேர்தல் காலங்களில் அந்தந்த கட்சிகள் தங்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை, தங்களுக்குரிய இடங்களை பெறுவதற்கான யுத்திகளாக கூட இது இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தொடர்கிறது. உங்களுக்கே தெரியும், கடைசி தேர்தல் நான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் எது வேணுமாலும் நடக்கலாம். அதுதான் அரசியல். என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து நிற்கிறது. ஆக 4 அணிகளாக இந்த தேர்தலை தமிழகம் சந்திக்கின்ற போது கூட்டணி கட்சிகளும் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறது, ஆளுங்கட்சி இருக்கிறது. அதனால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். கூட்டணியில எதுவும் பேச முடிக்கல. அதாவது இபிஎஸ் அவர்களோட நாங்கள் சட்டமன்றத்தில் நான் அவரோட பல ஆண்டுகள் பணியாற்றி இருந்தும் கூட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலாக உட்காந்து ஒரே இடத்துல அருகாமை இருக்கையில் உட்காந்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதில்லை. அது விமானத்து பயணத்தினூடாக எனக்கு கிடைச்சிது. அப்போ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள், 10.5% எப்படி நெருக்கடியான 4.20க்கு நாங்கள் கையொப்பமிட்டு சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றணும். அது கவர்னர் அனுமதி அளிப்பதற்காக நான் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக அதுக்கு அனுமதி பெறுவதற்கு முயற்சி எடுத்தேன். இப்படிலாம் நான் செஞ்சேன் அப்படின்னு அவருடைய அந்த பணிகளை தமிழ்நாட்டுக்கும் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது. அது போன்று வேளாண்மைக்கு என்று நான் ஒரு விவசாயி, நான் ஒரு கிராமத்தான், நான் விவசாயிகளுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு திட்டம் வச்சிருந்தேன் அப்படின்னு அவருடைய அந்த அதிகாரத்தில் இருந்தபோது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பணிகளை குறித்து என்னோடு நீண்ட நேரம் உரையாடினார். நாங்கள் கூட்டணியெல்லாம் குறித்து நான் பேசலாம். அவருக்கும் தெரியும் நான் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன். அதனால இருக்கிற ஒருவரை அவரும் என்ன தொந்தரவு பண்ணல, நானும் அவர்கிட்ட கூட்டணி குறித்து நாங்கள் எதுவும் பேசலாம். என்ன செய்யறது, கொடுக்குற இடத்துல திமுக இருக்கு. பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்களாம் கொஞ்சம் பரிந்துரை செஞ்சு வாங்கி கொடுங்க. கட்சி வளருது இல்லை, நீங்களே பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய முகநூலை பின்தொடர பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு சராசரி 500 பேர் 1000 பேர் இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த இணைப்பு விழாக்கள் நான் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பலமானதாக இருக்கும். பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள் தமிழக வாழ்வுரிமை கூட்டணியில் அந்த அமைப்புகளை கலைச்சிட்டு என்னோட இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் 4 மணியும் பொழுதுறோம் வளர்ந்துக்கிட்டு வரோம். அந்த வளர்ச்சிக்குரிய அங்கீகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனக்கு ஆதரிச்சாங்க, இப்ப சில சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரியல, பழைய ஓய்வு திட்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எனக்கு அதுல இன்னும் அது முழுவதுமாக அந்த ஓய்வு திட்டத்தினுடைய ஒப்பந்தங்கள் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. என்னை பொறுத்தவரையில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக எதெல்லாம் தந்தார்களோ அது அத்தனையும் நிறைவேற்றணும். ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பயிற்சி முடிச்ச ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள், தொகுப்பூதிய பேராசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், மாணவர்கள், அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பயணித்து அதன் அடிப்படையில் தான் தேர்தல் வாக்குறுதிகள் தரப்பட்டன. அந்த வாக்குறுதிகளை அனைத்தும் நிறைவேற்றி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளின் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். சினிமாவை குறித்து உங்களுக்கு தெரியும், நான் இந்த சினிமா, சீரியலு, பிக் பாஸு, அப்புறம் என்ன ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, அப்புறம் டப் கலாச்சாரம், இதற்கெல்லாம் எதிரானவன். இப்போ கூட சேலத்தில் ஒரு கலாச்சார சீரியல் நிகழ்ச்சி நடந்து தடுத்து நிறுத்தினேன். 2000 பெண்களை திரட்டி பிக் பாஸு இதோட ஆபாச அருவருக்கு தக்கதெல்லாம் இந்த சீரியலோட நிறுத்திக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை செய்து போராட்டம் நடத்திருக்கிறேன். காவல்துறையும் அரசு சார்பிலாகவும் இனி வரும்
பிக் பாஸ் நிகழ்ச்சிகளில் இதுவரை ஆபாசமும் அருவருக்கத்தக்க காட்சிகளும் இல்லாத செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் அதை கண்காணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரையில நான் பொதுவாக சினிமா என்பது அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அது ஒரு வரைமுறைக்குள் செயல்படணும். அது கட்டற்ற சுதந்திரம் அதுக்கு இருக்கக்கூடாது. சின்னத்திரை சீரியல்களுக்கு அப்படின்ற ஒரு கருத்துடையவன். அதை தாண்டி நான் எந்த சினிமாவும் தொந்தரவு செய்வதில்லை. அதே நேரத்தில் சல்லியர்கள் போன்ற ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, ஈழத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், அங்கிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அங்கு மருத்துவ போராளிகளாக எப்படி பணியாற்றினார்கள், எதிரி கூட தங்களிடத்தில் பிடிப்பட்டால் காயம்பட்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றுவதற்காக புலிகள் உயிரை தியாகம் செய்வார்கள் என்பதை உன்னதமாக எடுத்து உரைக்கின்ற ஒரு படம். அந்த படத்தை இங்க இருக்கிற பிவிஆர் திரையரங்குகள் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு வடநாட்டு கும்பல்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற திரையரங்குகள் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு இது போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கி புதிய இளைய தலைமுறை இயக்குநர்கள் எடுக்கின்ற படங்களுக்கு இந்த திரையரங்கு தருவதில்லை என்கிற ஒரு குறை இருந்தது. அதை இந்த திரைப்பட தயாரிப்பாளர் என்னிடத்தில் முறையிட்டார். அருமை சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள், அதனுடைய இயக்குனர் திரு கிட்டு அவர்கள். அதற்காக நான் பத்திரிகையாளர்களை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக ஒரு 30-40 தலைவர்களை அழைத்து கண்டனத்தை பதிவு செய்தேன். ஆக அது போன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு பட பிரச்சனை வந்துச்சு. அது ஈழத்தில் இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவுடைய மகன் பங்குதாரராக இருந்த காரணத்தினால் அந்த படத்தை நான் எதிர்த்தேன். அதை தாண்டி திரைப்படங்களில் நான் எந்த நூற்றுக்கணக்கான படங்கள் வெளியாகிறது, பொதுமக்கள் பார்க்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். பொதுவாக திரையரங்களுக்கு சென்று கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வது, திரையில கற்பூரம் ஏந்தி ஆராய்ச்சி எடுக்கிறது, அழைச்சிட்டு போன சக நண்பன் மண்டையில் தேங்காயை உடைச்சி நாங்கள் திருஷ்டி சுற்றி போடுறோன்னு சொல்றது, இந்த இழிவான செயல்களை தமிழ் சமூகம் செய்யக்கூடாது. யாரோ ஒரு கதாநாயகன் படம் 100 நாள் ஓடணுங்கிறதுக்காக மண் சோறு சாப்பிட்றது, கஷ்டப்பட்டு ஆடையை நெய்தி நெசவாளர்களும் விவசாயிகளும் கொடுக்குற ஆடையை அவுத்து போட்டு வேப்பலையை கட்டிக்கிட்டு உருண்டு பிறல்றது, அகல் குத்திக்கிறது, காவடி எடுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். அவங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி தாய் தந்தையரை நினைங்க. எத்தனையோ மருத்துவமனைகளில் 1 லிட்டர் பால் இல்லாமல் பச்சை குழந்தைகள் தவிக்கிறாங்க. 1000 லிட்டர் 5000 லிட்டர் போட்டி போட்டுக்கிட்டு உங்கள் விரும்பிய கதாநாயகனுக்கு பாலாபிஷேகம் கட் அவுட்டுக்கு செய்கிறது. அந்த பாலை கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுங்க. எத்தனையோ உணவு இல்லாத மக்களுக்கு சாலை ஓரங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வைத்தான் நான் ஏற்படுத்தி வருகிறேன். நான் எந்த திரைப்பட கதாநாயகிக்கோ கதைக்கோ நான் எதிரானவன் அல்ல. எங்கள் பண்பாட்டு சீரழிவு, நாகரிக சீரழிவு, எங்கள் ஈழ விடுதலையை கொச்சப்படுத்தி படம் எடுத்தா அதை நாங்கள் தட்டி கேட்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை படத்துல கேலி கிண்டல் பண்ணியிருந்தா, காவேரி முல்லை பெரியார் சிக்கல்களை குறித்து ஏற்கனவே கேலி கிண்டல் செய்யப்பட்ட படங்களை ஏற்றிருக்கிறேன். அதே மாதிரி மலையாள தேசத்துல டேம் உடஞ்சா டேம் 99 என்கிற படம் 999 அது மிகப்பெரிய கேரளாவே அழிஞ்சிரும்னு எடுத்தாங்க. அந்த படத்தை ஓடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டுகோள் வைத்தேன். ஆக என்னுடைய போராட்டங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும். இது இந்த மண்ணுக்கானது, மக்களுக்கானது, இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மொழிவழி தேசிய இனங்களுக்குமானது, தமிழர்களுக்கான போராட்டமாகவும் அதற்கான ஒரு குரலாகத்தான் என்னுடைய குரல் இருக்கும். ஜனநாயகம் வெற்றி பெற்றா எனக்கு என்ன, பணநாயகம் வெற்றி பெற்றா எனக்கு என்ன. அந்த படம் வெற்றி பெற்றா என் வீட்டில் உலக வைக்காது. அதனால அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியாது. அம்மையார் உயிரோடு இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது இந்த அரசு இந்த மணல் குவாரிகளை அனைத்தையும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் போராடி வாதாடி அந்த மணல் குவாரிகளை அரசுடைமை ஆக்கியவன் நான் தான். அப்போ சேமா வேலுச்சாமி கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தார். ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா திரு சந்தானம் இருந்தார். நான் சட்டமன்றத்தில் வாதத்தை எடுத்து வைக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் அன்முக உறுப்பினர் வேல்முருகன் வந்து என்கிட்ட இதை குறித்து விவாதிக்கலாம், ஆலோசனை சொல்லலாம்னு சொன்னும்போது, அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலை உங்களை பார்க்க முடியாதுமா, அதனால நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய ஆலோசனை வழங்குறேன் அப்படின்னா, அதே மாதிரி முதலமைச்சர் மறந்த அம்மையார் அவர்கள் அறிவுறுத்தலோடு அப்போதைய சேமா வேலுச்சாமி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு பொன்னையன் போன்றவர்கள் என்னை அழைத்து ஆலோசனைகளை கேட்டு, அப்போதான் ஒரு ஆற்றுலையும் எவ்வளோ மண் திருடப்படுது, சிண்டிகேட் ஃபார்ம் செய்து விட்டு மாவட்ட அளவில் ஏலம் எடுப்பாங்க. 10,000, 20,000, 50,000க்கு மேலே ஏலம் போகாது. ஆனால் 50 கோடி மண்ணை வெட்டி எடுப்பாங்க. அதை இன்றைக்கு அரசே அந்த வருமானத்தை கஜானாவுக்கு வர வைப்பதற்கான மாற்று யோசனையும் திட்டங்களையும் கொடுத்து அரசை ஏற்க செய்தவன் நான். அந்த அடிப்படையில் இந்த மணல் கொள்ளைக்கு நான் எந்த ஆட்சிகள் நடந்தாலும் அது தவிர அதை அனுமதிக்க முடியாது. குறிப்பாக உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து, தென்காசிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து கேரளாவுக்கு ஒரு நாளைக்கு 10,000 லோடு டாரஸ் லோடு போகுது. இதை எதிர்த்து அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அந்த 36, 34 டயர் லாரி, பெரிய பெரிய லாரிகளை எல்லாம் தடை சட்டம் நான் கொண்டு வந்தேன் முதலமைச்சர்கிட்ட, இப்போ இருக்கிற முதலமைச்சர்கிட்ட சொல்லி. ஆனால் ஜியோ வெளியிட்ட அடுத்த ஒரு சில நாட்களிலே அந்த பணக்கார மணல் மாபியாக்கள்
பெரிய சீனியர் கவுன்சிலர் டெல்லியிலேருந்து வர வச்சு அதை வழக்கை ஸ்டே வாங்கிட்டாங்க. ஆக இங்கே வந்து நீதிமன்றங்களும் இங்கே பியூரோக்ரசி ஒரு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லை ஒரு சில அரசியல்வாதிகள் துணையோட தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுடைய மணல் கொள்ளை கட்டுப்பாடற்று நடந்து போயிட்டே இருக்கு. நான் குழுவில் போகின்ற போதெல்லாம் பரிந்துரை செய்து தற்போது இந்திய நாட்டினுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரல் கூட ட்ரோன் கேமரா மூலமாக அதை அளவீடு செய்து இன்றைக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சில நிகழ்வுகளில் சில இது போன்ற ஆறுகள் மூடப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியிலிருந்து நான் போராடி இது போன்ற வழக்கை தொடுத்து இந்த நிமிடம் வரையில் கடலூர் மாவட்டத்தில் மணல் குவாரிகளை இயங்க விடாமல் தடுத்து வைத்திருக்கிறேன்.